ஒருவேளை நாம் கேள்விப்பட்ட இந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் விஜய் அவர்கள் தன்னுடைய மக்கள் சந்திப்பை மீண்டும் கரூரிலிருந்து தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் இந்த முறை என்ன பண்ண முடியாதுன்னா அந்த எஸ்ஓபி போட்டோ இல்லாங்காட்டி காவல்துறை அனுமதி கொடுக்காமலும் அவருடைய மக்கள் சந்திப்பை அந்த குடும்பங்களை அவர் சந்திப்பதை இந்த முறை தடுக்க முடியாது. ஆனால் ஒரு செய்தி கேள்விப்படுறோம், உண்மையோ பொய்யோ தெரியவில்லை. அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வைத்து விஜய் அவர்கள் மீது ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த கரூர் சம்பவத்தில், அதாவது ஒருவேளை விஜய் அவர்கள் மீண்டும் சென்று அந்த குடும்பத்தை சந்தித்து தன்னுடைய பரப்புரையை தொடங்கினால் ஒரு மோமெண்ட்டை கிரியேட் ஆகும்ல பொலிட்டிக்கலி. ஸோ அந்த மோமெண்டத்தை ஸ்பாயில் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த தேர்தல் நடத்திய முறைகள் அமலுக்கு வந்த பிறகு, தேர்தல் டேட் அறிவிக்கப்பட்ட பிறகு, குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணை முடிந்து வந்த பிறகு, அந்த கூட்டணி கணக்குகளெல்லாம் பொய்யாய் போன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சமூக வலைதளங்களில் இவர்கள் வைக்கக்கூடிய அந்த ஒருவித நரேட்டிவ்ஸ், இவங்க செட் பண்ணக்கூடிய அந்த அஜெண்டாலாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இதற்கு கொத்தடிமைகளே பரவாயில்லையோங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உண்டாக்குறாங்க. ரொம்ப அபாயகரமானவர்கள், ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக. கடந்த காலங்களில் அவர்கள் வைத்த இது போன்ற பல குற்றச்சாட்டுகளை நாங்கள் சோசியல் மீடியாவில் என்ன பண்ணியிருக்கிறோம்னா உடச்சி விட்டுருக்குறோம். நாங்கள்லாம் யார், விர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீங்கன்னா ஒரு 2 சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு நினைவில் கொண்டு வரேன். இப்போ சமீபமாக நடந்த 2 விஷயங்கள் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ அந்த என்டிஏ கூட்டணியை குறித்த அந்த புரளி, ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்பு நடந்த அந்த விவாகரத்தை குறித்த அந்த ஒரு வதந்தி. மற்ற நடுநிலையாளர்களை விட, மற்ற பொதுஜனங்களை விட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அந்த ட்ராப்பில் அதிகமாக சிக்க. அப்படி கடந்து போக முடியாமல், பொறுத்து கொள்ள முடியாமல், விஜயண்ணா இப்போ நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்தே ஆகணும், நிர்மல் சார் நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வைத்து இது பொய்ன்னு சொல்லிடுங்க, ஆதவ் சார் இப்போ ஒரு அறிக்கை விடுங்க, இப்போ நீங்கள் பேசுகிறேன்னா ஜனங்களெல்லாம் நம்பிடுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் மீடியா லெவலில் செட் பண்ணக்கூடிய அந்த நரேட்டிவ்ஸை நீங்கள் கிரவுண்ட் லெவலில் போய் பிரேக் பண்ணுங்கள், உடச்சிருங்க.